அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமண நடைமுறை பகுதி 13. தலைப்பு விருந்து. நாம் கடந்த 12 பதிவுகளாக திருமணத்தின் ஆரம்பகால நிலை, பிறகு நிச்சயதார்த்தம் போன்ற திருமணத்துக்கு முன்னால் செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் பேசிக்கொண்டு வருகின்றோம். இன்று அதன் அடிப்படையிலேயே நாம் பார்க்கின்ற தலைப்பு விருந்து, திருமண விருந்து. குறிப்பாக இந்த திருமணத்து விருந்துக்கு நாம் மற்றவர்களை அழைக்கும் போது அந்த விருந்தின் அளவுகோல், அந்த விருந்து தயார் செய்து அளிக்கும் இடம் ஆகியவற்றை சரியாக முறையில் தேர்வு செய்ய வேண்டும். காரணம், சமீப காலமாக அது திருமண மண்டபங்களில், குறிப்பாக திருமணம் நடக்கும்போது மிக அற்புதமான அறுசுவையான விருந்தை அளிக்கிறார்கள். இருந்தாலும் அங்கு சில தவறுகள் நடந்து விடுகின்றன. குறிப்பாக சுமார் 300 பேர் அமர்ந்து உணவு அருந்தும் அந்த இடத்தில் 300 பேர் உட்கார்ந்து உணவு உண்ணும் போதே பின்னால் அதே அளவிற்கு 300 பேர் பின்னால் நின்று தாங்கள் அடுத்து சாப்பிடுவதற்காக தயாராக நிற்கும் போது அங்கு உட்கார்ந்து உண்ணுபவர்கள் அதை சரியான முறையில் உண்ண முடியாத சூழ்நிலை உருவாகிவிடுகிறது. காரணம், அவர்கள் தனக்கு தேவையான உணவை உண்ணவும் முடியவில்லை, தனக்கு தேவையானவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ளவும் முடியாத சூழ்நிலை உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் தனக்கு பின்னால் ஜனங்கள் நிற்கிறார்கள் என்ற காரணத்துக்காக அந்த இலையில் வைத்த பாதிக்கு மேற்பட்ட உணவுகள் வீணடிக்கப்படுகின்றன. இது மிக மிக தவறு ஆகும். காரணம், ஒருவேளை உணவு உண்ண வெளியில் மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒரு சுப நிகழ்ச்சியின் மூலமாக இந்த தவறை செய்யக்கூடாது. ஆகவே இனிமேல் வருங்காலத்தில் திருமணம் செய்யும் அந்த நபர்கள் அந்த உணவு அருந்தும் அறையை உணவகத்தை மிக சரியான முறையில் சரி செய்ய வேண்டும். காரணம், உணவு உண்ணும் இடத்தில் அந்த உட்கார்ந்தவர்கள் உணவு உண்டு முடியும் வரை அடுத்தவர்கள் உள்ளே செல்லாமல் அவர்கள் வந்த பிறகு அந்த இடம் சுத்தம் செய்யப்பட்டு சரி செய்யப்பட்டு இலை பரிமாறின பிறகு மற்றவர்கள் உள்ளே அனுமதித்து அவர்களும் திருப்தியாக உண்ண வேண்டும். காரணம், உணவை வீணடித்தால் அது மகாலட்சுமி குற்றம். மகாலட்சுமியின் தான் அன்னம்தான் மகாலட்சுமி. ஆகவே அந்த தவறை இனிமேலும் செய்யாமல் உணவு விருந்து அளிக்க வேண்டும், மிகவும் சிறப்பு. அதைவிட அந்த உணவு வீணடிக்காமல் உண்ண வேண்டும் என்பது அதைவிட சிறப்பு. அந்த விருந்தை விருந்தாக மக்கள் உண்ண வேண்டும், அதுதான் அதைவிட சிறப்பு. அந்த விருந்தை மருந்தாக மாற்ற வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால் அந்த இடத்தை அவர்களுக்கு உண்ணும் நேரத்தையும் அவகாசத்தையும் சற்று ஏற்படுத்தி கொடுத்து அதற்கான வழிமுறைகளை தாங்கள் முறையாக கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். சமீப காலமாக பல மண்டபங்களில் அந்த உணவுகள் கிட்டத்தட்ட 50% மேல் கீழே கொட்டப்படுகின்றன என்பது நினைக்கும் போது வேதனையாக உள்ளது. அவற்றை இனிமேல் சரி செய்து கொண்டு அந்த உணவு அனைவருக்கும் நல்ல முறையில் உண்டு அவர்களும் சந்தோஷமாக உங்களுக்கும் சந்தோஷம் வர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து வரன்களுக்கும் மிக சிறப்பான ஒரு அழகான வரன், அமைதியான வரன், நல்ல வரன் விரைவாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.